அப்போ காட்டு யானையோட கால்ல சுடுறதுக்கு பதிலா அர்ஜுனன் சொல்லப்படுற யானை மேல வனத்துறை அதிகாரிகளை தவறா சுட்டுட்டாங்க. இந்த சம்பவத்துல அந்த அர்ஜுனன் யானை இறந்தும் போச்சு. இந்த செயலுக்கு கர்நாடகா முழுசும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. அரசு தரப்புல அர்ஜுனன் யானை வளர்க்கப்பட்ட ஹெச்டி கோட்டையிலையும் இறந்த இடமான சாக்லேஸ்பூர்லயும் இறந்து போன அர்ஜுனன் யானைக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படுவதா அறிவிக்கப்பட்டது. அர்ஜுனன் யானை இறந்து போன சம்பவத்தை கொஞ்சம் விரிவா பார்த்தோம்னா, ஹாசன் மாவட்டத்துல உள்ள மலைப்பாங்கான நகரமான சக்லேஸ்பூரின் மலைத்தொடருக்கு 4 காட்டு யானைகளுக்கு ரேடியோ காலரிங் பொருத்துவதற்காக கூட்டிக்கிட்டு போகப்பட்ட 6 யானைகள் அர்ஜுனனும் ஒண்ணு. அந்த வனப்பகுதியில காட்டு யானைகளை பிடிச்சி இடமாற்ற பணி நடந்து வந்துட்டு இருந்துச்சு. காட்டு யானைகளுக்கு ரேடியோ காலர் கருவி பொருத்தும் போது திடீர்னு காட்டு யானைகள் தாக்க தொடங்குச்சு. அர்ஜுனன் யானையோடு சேர்ந்து வந்த மற்ற 5 யானைகள் தப்பி ஓடிச்சு. அர்ஜுனன் யானை மட்டும் தனி ஒரு ஆளா நின்னு காட்டு யானைகளை எதிர்த்து போராடிட்டு இருந்துச்சு. அர்ஜுனன் யானை மேல அமர்ந்திருந்த பாகனம் ஒரு கட்டத்துல இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அர்ஜுனன் யானை ஆத்திரமடைஞ்சு போராட தொடங்குச்சு. மிருகத்தனமான இந்த சண்டை கிட்டத்தட்ட 15 நிமிஷங்களுக்கு மேல நீடிச்சது. இந்த சண்டையை நிறுத்த வனக்காவலர்கள் வானத்தை நோக்கி சுட்டாங்க.